வணக்கம். நம்ம பண்ணையில் வந்து கோழி அடை வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த தக்காளி டிரைவர் நிறைய அடை வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 கோழிக்கு மேலே அடை வச்சுருந்தேன். ஒரே டைமில் அடை வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 130 முட்டைக்கு மேலே நம்ம அடையில வச்சுருந்தோம். அதில் வந்து பார்த்தோன்னா எல்லாம் குஞ்சு வந்து 18ஆம் நாள்லேருந்து பொறிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கு காரணம் கேட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய நேயர் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா வெயில் காலத்தில் 18ஆம் நாள்லேருந்து பொறிக்க ஆரம்பிச்சு சொன்னார். ரைட், சந்தோஷமான சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா குஞ்சுகள்லாம் கொஞ்சம் இறக்க ஆரம்பிச்சிட்டோம். அது பொறிக்க கீழே இறக்கி விட ஆரம்பிச்சிட்டோம். ஒரே ஒரு தாய்க்கோழி அந்த கூண்டுள்ள விட்டுருக்கோம். இந்த தாய்க்கோழி வந்து 50 குஞ்சுகளை விடலாம்னு சொல்லி நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். 50 குஞ்சு மட்டும் போதும் இருக்குது. இந்த குஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா தாய்க்கோழிக்கு குஞ்சுக்கு தண்ணி தீவனம் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். என்னென்ன செஞ்சுருக்கீங்க இதில்? நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ வந்திருக்கோம். 130 முட்டை அடை வச்சதுலேருந்து கோழி வச்சது வரையும் நம்ம சேனல்ல வந்திருக்கோம். அதுல இருந்து 15 நாள் நாங்க வருங்க. 18 நாளப்பா. 18 நாள்லேருந்து குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கோழி அவ்வளோ கொத்தி பார்க்க அந்த மாதிரி கொத்தி பார்க்கும்போது ஒரு கோழி கண்ணில் அடிபட்டுருச்சு. இந்த கோழி வச்சிருக்கு. அப்புறம் அந்த கோழி கொஞ்சம் கண்ணில் அடிபட்டுருச்சு பாருங்க. ஏன்னா குஞ்சு எந்திரிக்கலன்னு வச்சுங்க. அது எதனால காரணம்? குஞ்சு எந்திரிலாம் கொத்தும்பாது. சரி, குஞ்சுகள் ஆரோக்கியமா இருக்கா, சரி சத்தம் போட்டு எழுப்பிடும் எந்திரி எப்படி சொல்லி தலையில கொத்துக்கு மண்டல கொத்துருச்சு. அவ்வளோதான், கொத்தும் போது காயமாயிடுச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய கோழி குஞ்சு இறந்துருதுப்பா முட்டையிலேயே. அது என்ன இந்த பாரு முட்டை ஒதுக்கி எடுத்து வச்சிருக்கோம். வந்துடல எடுத்து வைக்கணும். எங்கப்பா உங்க பாரு எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து காமியாதாங்க. இது போல முட்டைக்குள்ளேயே இறந்துருதுங்க. அது என்ன காரணம்னு தெரியல. இது போல முட்டையில இறந்ததே வந்து ஒரு 15 குஞ்சுக்கு மேலே இறந்துச்சு. இது போலவே உனக்கு காரணம் தெரியாது. எனக்கே தெரியல. உனக்கு எப்படிப்பா தெரியும்? உங்களுக்கே தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? சரி. கோழி கொத்துன்னு பயமா இருக்கா? பிடி கொத்தாதுப்பா. எந்த கோழி? அது நீ அதோட குஞ்சை நீ எடுத்து ஏதாவது பண்ண போறன்னு பயத்துல அது பாதுகாக்கிறத குஞ்சை பாதுகாக்கிறதா கொத்தும்பா. என்ன இருக்கு? கழுத்து கோழி குஞ்சா? நேக்கர் கழுத்துல முடியல குஞ்சு இருக்குதான். எங்க நிக்குது? சரி, ரைட்டு. இது பாரு, இதுல 2 குஞ்சு இருக்கு. அந்த 2 குஞ்சு எடுத்து உள்ள விடுப்பாங்க. அந்த கூண்டில் விடு. பயப்படாது, கொத்தாது. இல்லாட்டி தாய்க்கோழி பிடிச்சி கீழே விடு. அப்படி பிடிக்கூடாது. 2 கையிலும் பிடி. கொத்தாது. 2 கையிலும் பிடி. நீட்டுக்குங்க பாரு. அப்படின்னா கொத்தாது. நான் எப்படி வச்சேன் பார்த்தியா இல்லையா? எங்க பாருப்பா எவ்வளோ கொத்தி விடுங்க பாரு. எவ்வளோ கொத்தும் பாரு. பிடிப்பா. நீ தான் பிடிச்சா, நான் பிடிக்க மாட்டேன். பயப்படாத, பிடிப்பா. தூக்கு, நல்லா தூக்கு, பயப்படாம தூக்க. பாப்பு, நீ எவ்வளோ நேரம் தூக்குறேன்னு. 2 கையிலும் பிடி. இன்னொரு கையிலும் பிடி. வாழை பிடிக்க கூடாது. ஒரு வழியா கோழி தூக்கில விட்டான்ப்பா. அதில் பொறிச்சிருக்க குஞ்சு எடுக்கலான்ட்டு. எத்தனை குஞ்சு பொறிச்சிருப்பாரு? எத்தனை குஞ்சு இருக்குல்ல? சாமி கொஞ்சம் அழகா இருக்கா? கழுத்துல முடியல. கொஞ்சம் காமி பார்ப்போம். அதில் ஒன்று நிற்குதா? திறந்து விடு பார்க்கலாம். என்னப்பா? ஏன்ப்பா கத்துற? நீ கத்துறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. வேற கொத்தாதுப்பா, சும்மா அப்படி காமிக்கும். இப்ப நம்ம இன்னைக்கு விட்ட குஞ்சு இருக்குல்ல, இது தாய் கோழிட்டே இருக்கணும். 2 நாள் இருந்தாதான் நல்லா ஃப்ரீயா ஏஞ்சி உனக்கு. இப்ப வந்து பார்த்தோன்னா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அது என்ன சீக்கிர பாத்ரூம் போயிடுச்சா? அது போதாது. 2 நாள் அதுல இருந்ததுனாக்கா அது கோழி குஞ்சுக்கு தேவையான ஹீட்டை வந்து தாய் கோழி கொடுத்துரும். இப்ப இந்த குஞ்சுல அந்த குஞ்சுல உள்ள விட்டு குஞ்சுல 2 நாள் ஆகி போச்சு. ஆள் இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் 2 நாள் கழிச்சு தான் உள்ள விடணும். எடுத்து அதுக்குள்ளே விட்டுரு. 3 எடுத்துரு. இல்லைன்னா அந்த தாய் கோழி என்ன பண்ணும், சரி ஏஞ்சி நடக்கட்டும் அப்படிங்கிறதுல அது கொத்தும். அப்படி கொத்தும் போது பார்த்தோன்னா அப்படியே கண்ணில் ஒரு கண்ணில் காயமா சொன்னியா, அது போல கொத்தி கண்ணு குஞ்சு சாகடிச்சிடும். என்னப்பா திரும்ப கொஞ்சம் எங்கேயும் வந்து விட போறியா? திரும்ப எங்கேயும் விட போறாப்புல. எதனாலும் பார்த்தோன்னா இன்னும் குஞ்சு சரியா அதுக்கு தேவையான ஹீட்டு கொடுக்கல.
அது தாய் கோழி தான் சிறப்பாக இருக்கும். நம்ம தனியாக கொண்டு விட்டோம்னா அந்த தாய் கோழி கொத்தி கொத்தின்றோம். நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை கோழி கிராஸ் ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை கோழி வந்து இளங்குஞ்சில் நல்லா காப்பாற்றும். ராசாலிக்கிட்ட கீரி பிள்ளைட்டு நல்லா எதிர்த்து சண்டை போட்டு இதுக்கிட்ட 5 குஞ்சு விட்டோம், 5 குஞ்சும் தெளிவாக கோழி ஆக்கி விடும். இதோட ஸ்பெஷாலிட்டி அதான். நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா இதோட முட்டையில எடுத்து பொரிச்சு சாப்பிட்றோம், இல்லாட்டி ஆம்லேட் போட்டு சாப்பிட்றோம். நம்ம சிறுவிட கோழியோட முட்டையை மட்டும்தான் இதில் அடை வைப்போம். இல்லை இந்த சண்டை கோழிக்கு மட்டும் அதிகபட்சமாக 10 முட்டை மேலே வைக்க மாட்டோம். ஏன்னா இது உட்காரும்போது பார்த்தோன்னா வெயிட்டாக இருக்கா, அப்படியே வெயிட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி இது மாதிரி உடச்சி விடும் முட்டையை. அதில் உடச்சி விடுங்கிறதுனால இதுக்கு மட்டும் கம்மியான முட்டை வைப்போம். பாய்க்கு எல்லா கோழியும் முட்டை அதிகமாக வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குஞ்சு பொரிச்சிருக்கு பாருப்பாவி. இப்போதான் பொரிச்சிருக்கு. ஒரு ஆடு பாருங்க. இது போல் அதான் இப்போ முட்டை அதிகமாக வச்சா நம்ம வந்து தினமும் காலையில் மாலை இது செக் பண்ணுங்க. செக் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உடஞ்ச முட்டை காமிச்சு முட்டையிலே குஞ்சு இறந்துச்சு இல்லையா, அதுபோல் காலை மாலை பார்க்கலன்னா முட்டையிலே குஞ்சு இறந்துடும். நம்ம பார்த்துருந்தோம்னா அந்த முட்டை தோலை உடச்சிட்டோம்னு வச்சுக்க குஞ்சு வெளில வந்துடும். ஆனால் இது மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்குன்னா நீங்கள் காலை மாலை கண்டிப்பாக நம்ம பண்ணையில் குஞ்சுகளை தெளிவாக செக் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ அழகா இருக்கு அப்பாவே. அதுக்குள்ளே நம்ம மில்லுக்கு வந்த ஒருத்தங்க வாங்க புண்ணாக்கு நோடலாமான்னு கூப்பிட்றாங்க. இருந்தால் நம்ம முடிச்சுட்டு தான் போவோம். பாருப்பா பாய்க்கு எல்லாத்துலேயும் இருக்காரு, குஞ்சு இருக்கான்னு பாருப்பா. இதுல 2 குஞ்சு இருக்கா? எங்க இருக்கு? ஆமா, இப்போ இதுதான் 2 குஞ்சு. அது உள்ளேருந்து எடுத்தது தான். இதை பாரு கொத்தி பார்க்குது பாருப்பா. உதயா செத்து போயிடுச்சான்னு கொத்தி பார்க்கும் பாரு. வேற உயிரோட இருக்கான்னு கொத்தி கொத்தி பார்க்கும். வேற ஒன்றும் இல்லை. இதில் குஞ்சு இருக்கா? இதில் குஞ்சு இல்லை. அங்கே கூண்டில் 2 கோழி அடையில வச்சுருக்கேன். அதில் குஞ்சு இருக்கான்னு பார்ப்போம். போப்பா அந்த கூண்டுக்கு போங்க. இந்த கூண்டில் இருக்க கோழி எப்படி அடையில இருந்து பார்க்கலான்ட்டு வந்தோம். அதுக்குள்ளே கோழி முட்டை எடுத்துருந்தே முட்டை எடுக்க முட்டையெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் வைப்பாவே. முட்டை எடுக்கணும் ஐயே. முதல்ல இந்த கூண்டில் இருக்க கோழி 2 காணும். எங்கே சாப்பாடுக்கு போயிடுச்சு நினைக்கிறேன். காலை திறந்து வச்சேன். ஏன்னா 3 நாள்லாம் திறக்கவே இல்லை இந்த கூண்டை. அதில் திறந்து வச்சேன். சரி பசிச்சுன்னா சாப்பாடு கொஞ்சம். ஏன்னா 1 வாரம் 3 நாளுக்கு அப்புறம் 3 நாள் வச்சுக்கலாம் கிடச்சி. அதுக்கப்புறம் திறந்து விடணும் அப்பப்போ. இந்த கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு பொரிச்சிருக்காப்பாவே. வேறு இதில் கூட ஒரு குஞ்சு பொரிச்சிருக்கு. கண்ணங்கரேன்னு இருக்கு அப்படியே. ஆமா. அதை எடுக்க குஞ்சு இளம் குஞ்சா இருக்கு, தொடுக்காது போத. இதில் ஒரு குஞ்சு பொரிச்சிருக்கு. அது பார்த்தோன்னா மேலே இன்னைக்கு விட்ட முட்டையெல்லாம் நிறையா நிற்கிது. அந்த முட்டையை எடுத்துடலாம். அங்கே என்னப்பாவே? இங்கே ஒரு கோழி அடையில இருக்கு. தூக்குப்பா. கழுத்தில் நேக்கர்ன கோழி தான். தூக்காதா கோழி தூக்கு, 2 கையில் தூக்கு. அது சும்மா வெறும் அடையில கிடக்குப்பா. இதுக்கு மேலே முட்டை இன்னைக்கு ரெடி பண்ணி இது ஒரு முட்டை வைக்கணும் பாதில். அதான் நைட்டு வச்சுருவா. இப்போ வச்சா நிற்காது. ஒரு கோழி வந்து முட்டை இல்லாமல் தனியாக அடை காத்து கிடக்கு. இந்த முட்டையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஃப்ரிட்ஜில் வைப்பா. எல்லாத்தையும் எடுப்பான். எத்தனை முட்டை இருக்கு பாருப்பா? 6 முட்டை இருக்குதா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 முட்டை இருக்குது. நேற்று முட்டை எடுத்தாச்சு. இன்னைக்கு காலையில் விட்டுருச்சு முட்டையெல்லாம். இந்த முட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாப்புல தம்பி. இப்போ முட்டையெல்லாம் எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாப்புல. ஏன்னா இப்போ நம்ம முட்டையை அதிகப்படியாக வச்சிருக்கிறதே காரணம் பார்த்தோன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வச்சதால தான் இவ்வளோ முட்டையை தேக்க முடிஞ்சுது. ஒரு காலம் நம்ம ஃப்ரிட்ஜில் இப்படி ஸ்டோர் பண்ணி முட்டையை வைக்காமல் அடையில வச்சோம்னா இவ்வளோ முட்டையை ஒரே நேரத்தில் நம்மளால் அடை வைக்க முடியாது. ஒரு நாளைக்கு 2 கோழி வைப்போம். அது 2 கோழி என்ன பண்ணால் 10 குஞ்சு பொரிக்கும், 10 குஞ்சு பொரிக்காது. அதனால் கோழி கொஞ்சம் நிறையா காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம பண்ணை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுகிட்டு போகணுங்கிறத இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த டைம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை அப்பப்போ உள்ள அப்டேட்டை பண்ணிகிட்டே இருக்கோம். என்ன பாச்சு எங்கே கிளம்பிட்ட? எந்த செட்டா? எந்த செட்டில் வளர்க்க போறீங்க? எந்த செட்டுக்குள்ளே விட்டுலான் இருக்கேன் இந்த இருப்ப? ஏன் நாய் தூக்கிட்டு போயிடுதா? அன்னைக்கு கூட ஒரு நாய் நம்ம வீட்டு நாய் தான் புடிச்சிட்டு போயிடுது. அதனால கொஞ்சம் சோடு வர வரையும் இந்த இடம் சும்மா தான் கிடக்கு. நம்ம ஸ்டோர் ரூமுக்காக ரெடி பண்ணோம். ஆனால் இப்போ ஒன்றும் ரெடி பண்ணல. இதுக்குள்ளே விட்டு வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறப்ப இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். நம்ம பண்ணையில் என்ன அப்டேட்டு என்ன அன்றாட என்ன நிகழ்ச்சி நடக்குதோ ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணிகிட்டே வர்றோம். இனி வருங்கால கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ பண்ணுவோம். நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிப்பா, பாய்.